பிப்ரவரி 24 தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை என்பதே. எளியவர்கள் மறக்கப்படாமல் இருப்பதற்கும் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை கெட்டு போகாமல் இருப்பதற்கும் அடிப்படையான ஒரு காரணம் உண்டு. அதுதான் தாழ்மை. ஏனென்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கே கர்த்தர் கிருபை அளிக்கிறார். உலகத்தில் சில மனிதர்களை மற்ற மனிதர்கள் சிறுமைப்படுத்துவதையும், வேறு சில மனிதர்களை பொருளாதார நிலையில் மற்ற மனிதர்களை விட எளிய நிலைக்கு தள்ளப்படுவதையும் கர்த்தர் விசாரிக்கிற நாளில் சிறுமைப்பட்டவர்களின் கூக்குரலையும் எளியவர்களின் கண்ணீரையும் கண்டு அவர்களுக்கு எதிராக இரக்கமில்லாமல் துணிகரமாக செய்த கொடுமைகளை கர்த்தர் நியாயம் தீர்க்கிற போது அவர்கள் அடைகிற ஆக்கினை கொடியதாக இருக்கும். அதே சமயம் எளியவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் அகந்தையான சிந்தை இல்லாமல் தாழ்மையான இருதயம் உண்டாகிறதற்கு அவர்களை இந்த சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். அப்போது மனுஷனுடைய பொல்லாத சிந்தைகளான அகந்தையும் இருமாப்பும் மேட்டிமைகளும் அழிந்து அவர்களுக்குள் தாழ்மை பெருகும். தாழ்மை பெருகுகிற இடத்தில் தேவனுடைய கிருபையும் பெருகுமே. கிருபை பெருக பெருக தேவ ரட்சிப்பும் தேவ பலனும் அவர்களுக்குள் பெருகி தேவ ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாறுவார்கள். ஆம், தேவன் நம் வாழ்வில் அனுமதிக்கிற சிறுமைகள் நாம் கர்த்தராகிய இயேசுவை முழுமையாக சார்ந்து கொள்ளவே செய்கிறது. ஆமேன். அல்லேலூயா.